கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அரசாங்க அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதை வலியுறுத்தும் அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். கடந்த கால உலக சம்பவங்களை எடுத்து பாருங்கள். 1984 அக்டோபர் 31 பிரதமர் இந்திரா காந்தி தன்னுடைய சொந்த பாதுகாப்பு படையினராலே சுட்டுக் கொல்லப்பட்டார். 1982 ஆகஸ்டில் லீபனோனின் ஜனாதிபதி பஷீர் கமாயில் வெடிகுண்டால் தாக்கி கொல்லப்பட்டார். 1981 பங்களாதேஷ் ஜனாதிபதி சயூர் ரகுமான், ஈரானில் பிரதமர் முகமது அலி, எகிப்திய பிரதமர் அன்வர் சாதிக் அலி ஆகியோர் கொல்லப்பட்டனர். 1963 ஜனாதிபதியாயிருந்த ஜான் கென்னடி துப்பாக்கி குண்டினால் தாக்கப்பட்டு கோரமாய் மரித்தார். 1959 ஜூலை மாதம் இலங்கை பிரதமரான சாலமன் பண்டார நாயக்கா கொழும்பில் கொலை செய்யப்பட்டார். 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து மரித்த ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிகளும் கொஞ்சம் பேரல்ல. ஆம், என கண்பானவர்களே, முடிவு கால சம்பவங்களை பற்றி ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடும்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று திட்டமாய் கூறினாரே, அது எத்தனை உண்மை! முடிவு காலத்தை நோக்கி உலகம் தீவிரமாக நடைபோடுகிறது. தேவ பிள்ளைகளே, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பீர்களா? ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 13:1 வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஜெப வல்லமை எங்களுக்கு தாருங்க. தேசத்திற்காக எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்க கிருபை தாருங்க. உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.